தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது திருவள்ளுவர் மாலையில் இருக்கக்கூடியது. அந்த வரிகள் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, தொலைவில் உள்ள பனைமரத்தை கூட பக்கத்தில் உள்ள ஒரு புல் மேலே இருக்கிற சிறு பனித்துளியிலேருந்து நம்ம முழுசாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். இதை தான் வந்து கலீலியோ சொன்னார். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். இதை வந்து கபிலர் வந்துட்டு தமிழில் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த லெசனோடைய கொஷின் அண்ட் ஆன்சரை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இதில் கொஷின் அண்ட் ஆன்சர் இல்லை, கடிதம் கதைங்கிறதுனால இது வந்துட்டு அடுத்து இலக்கணம் வந்திருக்கு. ஸோ இலக்கணம் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இலக்கணம் வந்துட்டு பார்க்கணுன்னாக்கா இன்னும் ஒரு 2 பேஜ் இருக்குது. சரி, இந்த வீடியோவிலே பார்க்குவாங்க. தமிழ் இலக்கணங்கள் 5 வகைப்படும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இது 5 வகைப்படும். எழுத்து வந்துட்டு ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் எழுத்துக்கள் வந்துட்டு முதன்மையானது காற்று. உயிருக்கு முதன்மையானது காற்று எப்படியோ அதே மாதிரி எழுத்துக்களுக்கு முதன்மையானது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிர் எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுனாக்க, வாயை திறக்கிறது, உதடுகளை வந்து விரிக்கிறது, அப்புறம் வந்து உதடுகளை சேர்ப்பது போன்ற எளிய செயல்கள் மூலம்தான் உயிர் எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலித்து பார்த்து உணர்வோம், அதாவது அந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு ஒலித்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து குறில் நெடில் கொடுத்துருக்காங்க. அ இ ஊங்கிறது தான் குறில். ஏன்னா நம்ம சின்னதாக அ அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிறது ஆன்னு சொல்லி இழுத்து சொல்லுவோம், அதனால இது வந்து நெடில். அடுத்தது பாருங்க, குறில் வந்து குறுகி ஒலிக்கும். அதாவது குறில் வந்துட்டு எப்படின்னாக்க அ அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், அதனால அது குறில். குறிலுக்கு வந்து எப்போவுமே ஒரு மாத்திரை. குறில் மாத்திரையோட அளவு என்னன்னாக்க ஒரு மாத்திரை. அடுத்தது பாருங்கள், நெடில் வந்து நீண்டு ஒலிக்கும், அதுக்கு 2 மாத்திரை. இதுதான் இங்கே மாத்திரையோட அளவு கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்கள்னாக்கா 18 மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்தை வந்துட்டு வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே பாருங்கள், வல்லினம் பாருங்கள், ஞன நமன, அது மேலே நம்ம புள்ளி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து மெல்லினம், வல்லினம், இடையினம். மெய்யெழுத்துக்கள் எப்போவுமே அரை மாத்திரையில் தான் ஒலிக்கும். அதே மாதிரி ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, அதுவும் அரை மாத்திரையில் தான் ஒலிக்கும். இப்போ அடுத்த பேஜ். இந்த மாத்திரைகளுடைய அளவை வச்சு நம்ம வந்து அடுத்து என்ன இருக்குங்கிறத படிச்சுக்க வேண்டியதான். அடுத்து பாருங்கள், உயிர்மெய் எழுத்து 216 எந்தெந்த ஓசையில் ஒலிக்குது, எந்தெந்த மாத்திரையில் ஒலிக்குதுங்கிறத ஆயுத எழுத்தில் உயிரெழுத்தில் உள்ள அந்த நெடில், குறில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான் ஒலிக்கும். இந்த எழுதி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதில் வந்துட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க, வினாக்கள் இருக்குது. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் வந்து உளி. 2 உயிரெழுத்துலையும் தொடங்கணும், ஆனால் 2 மாத்திரை தான் வரணும். இங்கே பாருங்கள், உயிருக்கு 1 மாத்திரை, லீக்கு என்ன வரும், 1 மாத்திரை தான் வரும், ஏன்னா அது வந்து குறில். அப்போ 1 + 1 2. அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் வந்து கோங்கிறது நம்ம மாத்திரையில் ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரை வரும் இல்லையா, நெடில் அது, அதனால கோ. அது வந்து கோனா பசு அப்படிங்கிறது கூட குறிக்கும் இல்லையா, அதனால கோனா அரசு, பசு அந்த மாதிரி. ஆனா தான் பசு, கோனா அரசன் தான் வரும். அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை. ஆயுத எழுத்து எப்போவுமே சொல்லோடைய நடுவில் தான் வரும், அதனால எக்கு அப்படிங்கிறது 2 எழுத்து மாத்திரைனாக்க இது வந்துட்டு அதுக்கு இங்கே 2½ மாத்திரை சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1 மாத்திரை, ஏவுக்கு 1 மாத்திரை, கூவுக்கு 1 மாத்திரை, அக்குக்கு வந்துட்டு அரை மாத்திரை. இது ஏன்னா ரெண்டுமே குறியில் 1 1. அடுத்தது அந்த அக்குக்கு அரை மாத்திரை. ஸோ மீதியை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.